ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நாம் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, கோஆபரேட்டிவ், மெட்ராஸ் ஹைகோர்ட், சிம்கோ இது போல் இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸ்லேயுமே கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸ்ல தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்க போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனா இருக்கும்னு நாங்க நம்புறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, உலகில் அதிக மழை பொழியும் பகுதி. இதுக்கான பதில் மேகாலயாவில் உள்ள மோசின்ராம். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் குறைவான மழை பெய்யும் பகுதி எது? இதுக்கான விடை ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சல்மர். மூன்றாவது கேள்வி, ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அலகு எது? இதுக்கான விடை குடும்பம். நான்காவது கேள்வி, இந்தியா எந்த ஒரு மதத்தை சார்ந்த நாடு? இதுக்கான விடை இந்தியா மதச்சார்பற்ற நாடாகும். ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பில் மதங்கள் குறித்து எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? இதுக்கான விடை இந்தியாவில் அனைத்து மதங்களும் சமம் ஆகும். ஆறாவது கேள்வி, பல்வேறு விழாக்களில் தாயகமாக விளங்கும் நாடு எது? இதுக்கான விடை இந்தியா. ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் உள்ள மொழிகள் எத்தனை? இதுக்கான விடை முக்கிய மொழிகள் 122, பிற மொழிகள் 159. எட்டாவது கேள்வி, 4 முக்கிய மொழிகள் எவை? இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக், சீனாதி பெத்தியன். ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பழமையான திராவிட மொழி எது? இதுக்கான விடை தமிழ். 10வது கேள்வி, இந்திய அலுவலக மொழிகள் எத்தனை உள்ளன? இதுக்கான பதில் 22. 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியல் அமைப்பின் மொழிகள் குறித்த கூறும் அட்டவணை எது? இதுக்கான விடை 8வது அட்டவணையில். 12வது கேள்வி, தமிழ் எந்த ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது? இதுக்கான விடை 2004. 13வது கேள்வி, தற்போது எத்தனை மொழிகளை செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான விடை 6. 14வது கேள்வி, இந்திய தொல்லியல் துறையில் இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் எந்த மாநிலத்தில் அதிகம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? இதுக்கான பதில் இந்தியாவில் 60% தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது என்ற சொற்றொடர் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? இதுக்கான விடை நேரு எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில். 16வது கேள்வி, இந்தியாவில் இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் யார்? இதுக்கான பதில் V.A. ஸ்மித். 17வது கேள்வி, பாரபட்சம் என்ற வார்த்தை எதனை குறிக்கிறது? இதுக்கான விடை முன்முடிவு. 18வது கேள்வி, பாரபட்சம் உருவாவதற்கான சமூக காரணிகள் எவை? இதுக்கான பதில் முதலாவது சமூகமயமாக்கல், 2வது நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, 3வது பொருளாதார பயன்கள், 4வது சர்வாதிகார ஆளுமை,
5வது இணைமய கொள்கை. 6வது கட்டுப்பாட்டான குழு அமைப்பு. 7வது முரண்பாடுகள். 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா, நெல்சன் மண்டேலா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? இதுக்கான பதில் தென்னாப்பிரிக்கா. 20வது கேள்வி, நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறையில் வைக்கப்பட்டார்? இதுக்கான விடை 27 ஆண்டுகள். 21வது கேள்வி, நெல்சன் மண்டேலா எப்போது விடுதலையானார்? இதுக்கான பதில் 1990. 22வது கேள்வி, தென்னாப்பிரிக்கா நிறவெறியை எதிர்த்து போராடியவர் யார்? இதுக்கான விடை நெல்சன் மண்டேலா. 23வது கேள்வி, இந்தியாவில் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டிற்கு மிக முக்கிய காரணம் எது? இதுக்கான விடை சாதி முறை. 24வது கேள்வி, வர்ணாசிரம முறை என்பது என்ன? இதுக்கான விடை தொழில் அடிப்படையில் சமுதாயத்தை பல்வேறு குழுக்களாக பிரித்து வைத்திருந்த முறை. 25வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடியவர். இதுக்கான விடை டாக்டர் BR அம்பேத்கர். 26வது கேள்வி, அம்பேத்கர் இவ்வாறு அழைக்கப்படுகிறார். இதுக்கான விடை பாபா சாஹேப். 27வது கேள்வி, அம்பேத்கரின் இயற்பெயர். இதுக்கான விடை பீம்ராவ் ராம்ஜி. 28வது கேள்வி, அம்பேத்கர் எங்கு பயின்றார்? முதலாவது 1915 MA கொலம்பியா பல்கலைக்கழகம். 2வது 1927 PhD கொலம்பியா பல்கலைக்கழகம். 3வது DSc பட்டம் லண்டனில் பொருளாதார பள்ளி. 29வது கேள்வி, அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? இதுக்கான விடை டாக்டர் BR அம்பேத்கர். 30வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர். இதுக்கான பதில் டாக்டர் BR அம்பேத்கர். 31வது கேள்வி, சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவர். இதுக்கான பதில் டாக்டர் BR அம்பேத்கர். 32வது கேள்வி, அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது எப்போது வழங்கப்பட்டது? இதுக்கான விடை 1990. 33வது கேள்வி, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று கூறும் சட்ட விதி. இதுக்கான பதில் விதி 15. 34வது கேள்வி, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறும் சட்ட விதி. இதுக்கான பதில் விதி 17. 35வது கேள்வி, டாக்டர் APJ அப்துல் கலாம் வாழ்ந்த காலம். இதுக்கான பதில் 15 10வது மாதம் 1991 முதல் 27 7வது மாதம் 2015 வரை. சரி, ஓகே வியூவர்ஸ், அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு பற்றி தான் பார்த்துருக்கோம். அதுலேயும் அரசியல் டாப்பிக்லேருந்து தான் நம்ம கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இதோட நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.